பூசம் நட்சத்திரக்காரங்களோட குணநலன்கள் பத்தின ஒரு சுருக்கமான கண்ணோட்டம் தான் இது. கடக ராசியோட அந்த தாய்மை உணர்வும் சனி பகவானோட ஒருவிதமான ஒழுக்கமும் ஒன்னா சேரும்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அதுதாங்க பூசம் நட்சத்திரம். சந்திரன், சனி, அப்புறம் குருவோட ஞானம், இது மூணு சேர்ந்த ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷன் இவன. முதல்ல இவங்களோட அடிப்படை குணம் என்னன்னா தியாக மனப்பான்மை. பணத்தை விட பாசத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா சனியோட ஆதிக்கம் இருக்கிறதால அந்த அன்பு வெறும் உணர்ச்சியா இல்லாம ஒரு கடமையா, ஒரு டிசிப்ளினா மாறிடும். ரெண்டாவதா இவங்களோட வாழ்க்கை பாதை. இதுல நிறைய சோதனைகள் இருக்கும், வெற்றியும் கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்கும். குறிப்பா மத்தியம வயசுல வர்ற கேது தசை இவங்களுக்கு பெரிய போராட்டத்தை கொடுக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், சனி பகவான் பொறுமையா இருக்கிறவங்கள கைவிட மாட்டாரு. முதுமை காலத்துல பெரிய வெற்றியை கொடுப்பார். கடைசியா இவங்களோட நம்பிக்கை ரொம்ப சிம்பிள், உழைச்சு தான் சாப்பிடணும். அதே நேரத்துல ஆன்மீகத்துல ரொம்ப ஆழமான பிடிப்பு இருக்கும். குரு பக்தி, குலதெய்வ வழிபாடு இதுலெல்லாம் ரொம்ப உறுதியா இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும்னா பூசம் நட்சத்திரக்காரங்க தியாகம், கடின உழைப்பு, அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சு வாழ்க்கையோட 2வது பாதையில ஜெயிக்க பிறந்தவங்க.